தீபாவளி பண்டிகை அக்டோபர் 20ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் பலரும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல தயாராகி வருகின்றனர். இதனை முன்னிட்டு பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் கூட்ட நெரிசலை திறம்பட சமாளிக்கவும் இந்திய ரயில்வே பல புதிய நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. அதில் முக்கியமான ஒன்றாக ரயிலில் பயணம் செய்யும் போது எடுத்துச் செல்லக்கூடாத 6 ஆபத்தான பொருட்கள் குறித்து ரயில்வே அமைச்சகம் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் பயணிகள் எண்ணிக்கை அதிகரிப்பதால் அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்க ரயில்வே நிர்வாகம் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. புதுடெல்லி, பாந்த்ரா டெர்மினல், உத்னா, சூரத் உள்ளிட்ட முக்கிய நிலையங்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்க நிரந்தர காத்திருப்பு பகுதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் ரயில்வே பாதுகாப்பு படை விபத்துகள் மற்றும் குற்றங்களை தடுக்கும் நோக்கில் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களையும் வெளியிட்டுள்ளது. ரயிலில் பின்வரும் 6 பொருட்களை எடுத்துச் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது என்று ரயில்வே அமைச்சகம் தனது எக்ஸ் பக்கத்தில் அறிவித்துள்ளது. பட்டாசுகள், ஏனெனில் தீப்பற்றக்கூடிய தன்மை கொண்டவை. அடுத்த அதிக அழுத்தம் காரணமாக வெடிக்கும் அபாயம் உள்ளதால் கேஸ் சிலிண்டர் எடுத்துச் செல்லக்கூடாது. அடுத்ததாக அரிக்கும் தன்மை கொண்டதால் ஆபத்தானது என்பதால் அமிலம் அதாவது ஆசிட் கொண்டு போகக்கூடாது. பெட்ரோல், மண்ணெண்ணெய் போன்ற தீப்பற்றக்கூடிய திரவங்கள் பயணங்களில் தடை செய்யப்படுகின்றன. அடுத்து தீப்பெட்டிகள் சிறிய அளவில் கூட அபாயத்தை உருவாக்கக்கூடியவை என்பதால் அவற்றை எடுத்துச் செல்லக்கூடாது. கடைசியாக பயணத்தின் போது தீ விபத்திற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் என்பதால் அடுப்பு தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த விதிகளை மீறுவோர் மீது ரயில்வே சட்டத்தின் கீழ் அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படும். எனவே பயணிகளின் பாதுகாப்பிற்காக இந்த எச்சரிக்கைகளை மதித்து நமக்கும் அடுத்தவர்களுக்கும் பாதுகாப்பான பயண சூழலை உறுதி செய்வது அவசியம் என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது.